தனிமனிதன் உரிமைக்காக உலகத்தின் எந்த மூலையிலிருந்து குரல் கொடுத்தாலும் அவன் என் இனத்தவன், என் தலைவன் என்று நெஞ்சிலே பச்சை குத்திக் கொண்டு உலாவி வரும் இயக்குனர் திரு சீமான் அவர்கள். சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி சிங்க தமிழன் சீமான் மற்றவங்களுடைய வளர்ச்சியில் முகம் மலர்பவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள். மற்றவங்க வளரும் போது அதை பார்த்து சந்தோஷப்படணும். சீமான் அண்ணன் இவங்கெல்லாம் அது மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள், உள்வாஸ்து நல்லா இருக்கு அவங்களுக்கெல்லாம். அதனால தான் அவங்க வரும்போது மேடையில் மக்கள் அவ்வளவு தூரம் ஆரவரிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் யாருக்கு கை தட்டணும், யாருக்கு சும்மா இருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க உங்களுடைய அன்பை பொழிந்தீர்கள். அவர்கள் எல்லாம் வாழ்க. அப்போ இப்போ எப்படி எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. சீமான் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அது அவரோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். பட் எனக்கு எப்பவுமே அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு. அவருக்கு தான் என் மேல மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நான் போய் உரிமையோட எங்க பார்த்தாலும் என்னென்ன எப்படி இருக்கீங்க நான் போய் அவர்கிட்ட பேசிடுவேன். எங்கிட்ட நல்லா பேசுவாரு, தம்பி நல்லா இருக்கீங்களா. பட் மேடையில அந்த மைக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் பயங்கர எமோஷனல் ஆகி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய பிளஸ், அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அவருடைய வெளிப்பாடு, அவருடைய கோபம், அவருடைய நேர்மை, கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு துணிவு. இப்படி பிளஸ்னா ஒண்ணு கிடையாது, எக்கச்சக்கமா இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். அவர் செய்யறது எல்லாமே இப்ப பிளஸ்ஸா தான் இருக்கு. உண்மைதான், தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பறிக்கப்படுது, உண்மைதான். அதை யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கும் தமிழ் பிரைடு இருக்கு. உணர்வாலும் பேச்சாலும் மொழியாலும் மூச்சாலும் நான் தமிழன் தான். இது இப்பவுமே என்னுடைய தம்பி செந்தமிழன் சீமான் அப்படிதான் பேசுவாரு. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அமைதிப்படை காலகட்டத்தில் உதவி இயக்குனரை சேர்ந்த காலத்துல இன்னும் அந்த புலி எவ்வளவு வேகமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு புலி குட்டி இங்க பார்த்த கதிரழகனுக்கு பேர்ல. தம்பி கவலைப்பட வேண்டாம், பல பேர் தயாராயிட்டு இருக்கிறாங்க. இந்த இனத்திற்காக துள்ளி எழுந்து போராடுவதற்காக பல குட்டிகள் தயாராகி கொண்டது, பல புலிக்குட்டிகள் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட சிங்கங்கள் எங்க அண்ணன் கருணாசன், சீமான் அண்ணன் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நாம பார்த்தா இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஃபுட்டேஜ் நிறைய பேர் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே பத்தாது. அவங்க உட்கார வச்சுட்டு இங்க எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைவருக்கும், முக்கியமா எனக்கு பிடிச்ச தலைவர் சீமானன் அவர்களுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிச்சு டார்கெட் அடிக்க முடிஞ்ச டார்கெட் தான் 20 ஓவர்ல அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆட்டம் முதல்ல வரவன் டப்பு டப்புன்னு அவுட் ஆகி, அப்புறம் நடுவில் இன்னும் நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் 5வது 6வது ஆளா இருக்கும்போது ஜெயிப்பதற்கு தேவையான ரன் கிட்டத்தட்ட ஒரு 72 ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 ஓவர்ல அடிச்சிடலாம். யாராவது அடிங்கடா அப்படின்னா ஒவ்வொருத்தரா ஸ்லோவானா அந்த கடைசி 2 ஓவர்ல எல்லா பாலையும் 6 அடிச்சிட முடியும்னு நம்புற சீமானு வைரமுத்து கீழே உட்கார்ந்து பேட்டை கொடுங்க காத்துட்டே இருக்காங்க. எப்படா அரசியல்வாதி வாசல்ல பேத்தி காத்துக்கிட்டு இருக்கா, கார்ல இவர்கள் எல்லாம் பேச வச்சு எப்ப போய் நம்ம அடிக்கிறது அப்படி காத்துக்கிட்டு இருக்கல. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கூட நாங்க என்ன செய்வோம்னா விடவே மாட்டோம். பின்னாடி இருக்க நீங்க தான் 6 அடிச்சுக்குவீங்க, இன்னும் 5 பந்து மிச்சம் இருக்கு, கடைசி 2 ஓவர்ல தான் உங்களோட பேட்டை கொடுப்போம், அதுவரை நீங்க காத்திருந்து ஆகணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வராரு. அவருடைய குரோத் சஸ்டைனபிளா இருக்குது. கிராஜுவல் குரோத் இன்னும் பிரேக் த்ரூ ஆயிரல. ஆனா 2016 மக்கள் நல கூட்டணின்னு வச்சுட்டு அவங்க போட்டியிட்ட போது விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரி இயக்கங்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவ்வளவு மறுமலர்ச்சி திராவிட இவ்வளவு கட்சிகள் சேர்ந்து வாங்கிய வாக்குகளை இவர் தனியாவே பெறார். கிட்டத்தட்ட 5% வாக்குகளை பெறார். அப்ப இந்த எந்த கட்சியிலையும் விட இன்னைக்கு தேதிக்கு
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இரண்டு இடதுசாரி இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை, இது அத்தனையும் விட பெரிய கட்சியாக தனித்து திரு சீமானுடைய கட்சி நிற்குது. ஸோ அவர் அடுத்து இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவை. கொஞ்சம் பிளான் பண்றாரு. இப்போ 2 தலைமை இல்லை, அதெல்லாம் அவருக்கு சாதகமான விஷயங்களா இருக்குது. இளைஞர்கள் ரொம்ப நிறைய புது ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுக்கு மேல வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சாதகமா இருக்குது. இந்த காற்று தொடர்ந்து வீசுமா, அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியுமா, பணம் தேவை சமாளிக்க முடியுமா, அவருடைய ஆதரவு பலம் எப்படி இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து அவரை தனி கேட்டகரியா பார்க்கணும். அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. சீமானெல்லாம் முத பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ண காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும். இன்னைக்கு நேரத்துலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க. நாங்கள் எல்லாம் இன்னைக்கு கேட்க நேரில் என் தம்பி டிசைனர் சசி வீட்டில் ஒன்றா ஆக்கி ஒன்றா சாப்பிட்டுருக்கிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆக இந்த சினிமா துறை மட்டும் ஏன் சீமான நான் இன்னைக்கு அண்ணனை வீட்டில் போய் சந்திக்கிறதா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இல்லை ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போகிறப்பா அங்கேயே பார்த்து நமக்குள்ளே என்னடா அண்ணன் தம்பிக்கு இல்லை நமக்குள்ள என்ன இருக்கு, நீ மற்றவங்கள போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த இடைப்பட்ட நேரங்களில் எனக்கு ஏஜுக்குள்ளே போகலையேங்கிற ஒரு குறை நம்மளுக்கு இருக்குமே, இதையும் பார்த்தரணும். ஸோ ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம். பிறப்பும் இறப்பும் ஒரே முறை. அது நம்ம சார்ந்த நம்ம மொழிக்காக இருக்கணும், நம்ம மண்ணுக்காக இருக்கணும், நம்ம மக்களுக்காக இருக்கணும். அதைத்தான் சீமான் பேசிட்டு இருக்கிறார். பார்க்கும்போதெல்லாம் பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பேசுறதை கேட்கும் போதெல்லாம் பொறாமையா இருக்கும். நமக்கு தமிழ் இப்படிலாம் வரவே இல்லையே, எப்படி இவ்வளவு சரளமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு இதுவும் போட்டு கேட்கும்போது யூடியூப் நான் அதெல்லாம் போய் பார்க்கறதே இல்லை. ஆனால் இவருனால தான் அதை போட்டே பார்க்க ஆரம்பிச்சு. வாய்ப்புகள் அந்த நேரத்தில் கிடைக்கிறது இல்லை, அந்த நேரத்தில் கிடைக்காதனால அப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னா இப்போ இது இதில் போனால் கிடைக்கணும், இதில் போனால் அதில் போனான்னு சொன்னால் அப்போ அதில் போய் பார்த்தோம்னா சகட்டு மணிக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு. அது கரெக்டாகவும் இருக்கும். சில பாயிண்ட்கள் அந்த பொலிட்டிக்கல் ஆளுகளை பேசுறது இருக்க பாயிண்ட் சொன்னால் அந்த மாதிரி. ஸோ அவருடைய அந்த எல்லாத்துக்கும் அந்த இது வந்துடாது, அந்த மைக்கு பிடிச்சி அப்படி பேசுறது, அந்த ஃப்ளோ, அந்த கரெக்டான பாயிண்ட்டுகள். அது எவ்வளோ நேரம் பேசுறது, கொஞ்சம் கூட அதை பார்த்து இதை பார்த்தெல்லாம் என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பேருக்கு சில விஷயங்கள் தான் வரும். அதனால நம்ம அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். இங்கே என் அருமை தம்பி சீமான் வருங்கால முதல்வர் என்றார்கள். நான் இப்பவே முதல்வர் தான். எவனெல்லாம் தமிழுக்கு ஆபத்து வருகிற போது, தமிழனுக்கு பிரச்சனை வருகிற போது எழுந்து நின்று வீர முழக்கமிட்டு அதை தடுக்க பார்க்கிறானோ அவனெல்லாம் முதல்வன் தான். தமிழுக்கு டெல்லி வரை சென்று காவல் தூக்கி இன்னைக்கு போராட இளைஞர்களை எடுத்தவொடனே ஜெயில போட்டு 1 மாசம் 2 மாசம் அடைச்சு போராட்டத்தை அடக்குகிறானே அவன் பேடி. அவன் என்ன பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். என் தம்பி சீமானை நான் ஒரு விதத்தில் பாராட்டுகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தன் கூட நம் தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழகத்துக்காக, தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களை நினைவு கூறுவதில்லை. ஆனால் தம்பி சீமான் வஉசி பிறந்த நாளா ஒரு போஸ்டர் இருக்கும். ஏ தமிழ் மகனை, நன்றி கெட்டவனை, வெள்ளைக்காரன் எடுத்து கப்பல் சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பல் வாங்கிவிட்டு வெள்ளையனை வரைக்கினானே அந்த வஉசி தான். வாடிய பயிரை கண்டு வாடினேன் என்று வள்ளலார் வடித்தெடுத்தாரே, மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்று வடித்தெடுத்தாரே, அந்த வள்ளலார் பிறந்த நாளா ஒரு போஸ்டர். ஏ தமிழ் மகனை பார், தமிழனுக்காக வாழ்ந்த வள்ளலாரை பார் என்று ஒவ்வொரு திருவிக்கா இப்படி தமிழுக்காக போராடிய, தமிழுக்காக வாழ்ந்த அத்தனை பேரும் நினைவு கூறுவது என் தம்பி ஒரே சீமன் தான். நன்றி தம்பி. உங்கள் தொடர் உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. உழைக்கும் மக்கள், அன்றாட தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாக்டாளி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்களின் வாரிசு. எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்ல போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.
நான் உன் ஓட்டுக்கான ஆளே கிடையாது. என் நாட்டுக்கான ஆள், என் மக்களுக்கான ஆள், என் இனத்திற்கான ஆள். நாங்கள் சத்தியத்தின் வழியில், நியாயத்தின் வழியில், தர்மத்தின் வழியில் தான் நிக்க முடியும். ஒரு நாள் வெல்லுவோம். உயர்ந்து பார்க்கிற உயரத்துக்கு நாங்க போவோம். இந்த மண்ணை பூமி பந்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம். உங்கள் வாக்கை மட்டும் தாருங்கள். மிகச் சிறந்த வாழ்க்கையை தருகிறோம். ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. நமது சின்னம் விவசாயி.